அட! நான் சொல்ற இந்த ஒரே ஒரு சீக்ரெட் பொடிய மட்டும் நீங்க வெண்டைக்காய் புளிக்குழம்புல சேர்த்து செஞ்சு பாருங்க. நீங்க எப்படி வச்சாலும் அந்த குழம்போட டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா குழைவா வதங்கினதும் இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், அப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. வெண்டைக்கால குழப்பெல்லாம் சுத்தமா போயிடும். இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காவை அந்த எண்ணெயோடய சேர்த்துக்கோங்க. லாஸ்டா கருவேப்பிலை கொஞ்சமா வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் அந்த வெண்டைக்காய் குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.